வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்விற்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருக்கிறீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்விற்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கும் உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு.
பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள்கொடை தம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். தற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி மாட்சி உமக்கே. உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 53 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலைகள் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலைகள் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று இயேசு கூறுகின்றார். இயேசு ஆல்ரெடி திருமுழுக்கு பெற்றுவிட்டார். ஆமாவா இல்லையா? யார் கொடுத்தா? திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்கு திருமுழுக்கு கொடுத்து விட்டார். வேறு என்ன திருமுழுக்கை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இங்கு? என்ன பாடுகள்? எதனால் அவர் திருமுழுக்கு பெற வேண்டும்? தண்ணீரினால் அவர் ஆல்ரெடி திருமுழுக்கு பெற்றுவிட்டார். இப்பொழுது பெற வேண்டிய திருமுழுக்கு தன்னுடைய தன்னுடைய இரத்தத்தினால் நமது பாவங்களை கழுவும் பொருட்டு அவர் தன்னுடைய இரத்தத்தினால் திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். இன்று தீ மூட்டவே வந்தேன் என்று இயேசு கூறுகின்றார். அதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்? தீ மூட்ட வந்தேன், அது நல்லதா கெட்டதா? எந்த தீயை பற்றி இயேசு பேசுகின்றார் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்
வேறு விதமான புரிதல் இருந்தது. அவர்கள் திருச்சட்ட நூலை படித்திருந்தார்கள், ஆனால் பரிசேயர்களும் சரி மறைநூல் அறிஞர்களும் வேறு விதமான புரிதலோடு செயல்பட்டார்கள். அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் அதை மாற்றிக்கொண்டார்கள். மற்ற நபர்களை, மற்ற மக்களை அவர்கள் துன்புறுத்தி வந்தார்கள். அதனால்தான் இயேசு அவர்களுக்குள் தீ மூட்ட வந்தேன், அதாவது ஒவ்வொருவருக்குள்ளும் அறத்தீ, அன்பு தீ என்று அந்த தீயை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டு சொல்கின்றார். பழையவற்றை, அதாவது அவர்களுடைய பழைய புரிதலை எரித்துவிட்டு புதிய புரிதலை உருவாக்குவதற்காக தான் வந்ததாக அவர் குறிப்பிட்டு சொல்கின்றார். நாமும் சில நேரங்களில் தவறான எண்ணத்தோடே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு சிலரை பற்றிய தவறான புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அதையெல்லாம் நாம் எரித்துவிட்டு ஒரு புதிய பொருளோடு, புதிய தீயோடு நாம் வாழ வேண்டும். இயேசு நமக்கு நெருப்பை ஒரு எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகின்றார். நெருப்பினுடைய தன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது, அது எரிந்து கொண்டு முன்னே செல்லுமே தவிர பின் வாங்குவதில்லை. அதேபோல் நாம் இயேசுவை பின்தொடரும் பொழுது அவரை பார்த்து, அவரை நோக்கி நாம் முன் செல்ல வேண்டுமே தவிர நாம் பின் வாங்கக்கூடாது. நம் அனைவருடைய உள்ளத்திலும் அன்பு தீ, அறத்தீ, நீதியின் தீயானது பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு தீ மூட்ட வந்தேன் என்கிறார். எனவே நான் எனது உள்ளத்தில் எரியக்கூடிய நெருப்பை அணையாமல் பார்த்து கொள்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்களும் உமக்கு மனமு வந்து அளிக்க அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமதருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறு நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது.
ஆகவே வானதுதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவேவா, முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாய் இறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாய் இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா. நான் வாழ என்னகம் வா. இனி நான் மெல்ல தேவேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வீர், வாழ செய்குவீர். எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவேவா.
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டதிலும் கிறிஸ்துவின் திருதட்டமே எனக்கு ஏற்றூட்டியதிலும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியதிலும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்திருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தீயெரிய சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகமை பாரும். வானோர் தம்மரசே தாயே, எம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகமை பாரும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராட்சிய வருக. மரியே வாழ்க. புனித சூசியை பெறி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.